அண்ட் ஹாய் கைஸ், இன்னைக்கு சூப்பராக ரிசப்ஷனில் தேர்ட் சாப்டராக டெட்டி டிகேடன்ஸ் ஆட போகிறோம். டெக்னோ இதில் நான் சி ரேங்க் தான் வாங்கி வச்சுருக்கேன். பார்ப்போம் இதில் வந்து நம்ம ரேங்க் வந்து இன்க்ரீஸாக வாங்க முடியுமான்றதை நம்ம இந்த டைம் பார்க்க போகிறோம். உண்மையாகவே டாட் ரிசப்ஷனில் ஆடணுன்றதே நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன அது பிஎஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, உன் கண்ணை எப்போவுமே திறந்தே வை, இங்கே எல்லாமே இருந்த இடத்துல இருக்காது, இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இப்போ நம்ம வந்து இப்போ போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஜோன்னு சொல்லுவோம். இந்த ஜோனுக்குள்ளே வந்து 50 ஷாட் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பிஎஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு வேளை நீ வந்து யோசிக்கலாம், இங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து சத்தமாக கேட்குற மாதிரி. ஆமாம், இந்த இடத்துல வந்து நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து சத்தமாக தான் கேட்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஓகே, இப்போ வந்து இதில் என்ன அப்படின்னா, நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் சத்தமாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டாச்சூஸ் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டாச்சூஸ்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நகராது. நம்ம ஸ்டாச்சு கேம் பண்ணி தான் அதாவது நம்ம பார்க்கும்போது எப்பவுமே நகராது. ஆனால் நம்ம பார்க்காத போது கண்டிப்பாக அது நகரும். நகரது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் வந்து கொல்லவும் செய்யும். இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் 3 ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்ம இப்போதைக்கு எனிமி ஸ்டன்னுமே நம்ம பண்ணியிருக்கோம். எனிமி ஸ்டன்னோட பவர் உங்களுக்கே தெரியும். எப்போவுமே எல்லாருமே நானே சொல்கிறேன், எனிமி ஸ்டன்னோட பவர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டன் பண்ணும். அதுவுமே வித்தின் வந்து மோஸ்ட்டாக வந்து 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஹார்ட் அண்ட் அந்த மோடில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 7 to 10 செகண்ட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் என்னது கிடையாது, இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அசப்ஷனில் தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம எல்லா ஷார்ட்ஸுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 34 ஷார்ட் வரைக்கும் வந்தாச்சு. ஓரளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாகவே கனெக்ட் பண்ணுறோம். இங்கே இருக்க ஷார்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டே போவோம். இன்னும் யாருமே நம்மளை இப்போதைக்கு அடிக்கலை. அது வரைக்கும் நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அடிக்காமல் இருக்காங்களா, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வேறு அந்த சைடெலாம் போய் ஷார்ட் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு ஷார்ட் இருக்குது. நம்ம கேப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு வந்து ஒரு ஷார்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றும் இவங்க 2 பேர் நம்மளை சுற்று போடுறாங்க. கனெக்ட் கிடையாது, ஓடுறோம். ஓகே, நம்ம அந்த சைடில் இருக்க அந்த ஷார்ட் போய் கனெக்ட் பண்ணுவோம். நம்மளோட மெயின் கோல் எப்போவுமே ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதாவே இருக்கலாம். ஓகே, இப்போ 3 பேர் சுற்று போட்டாங்க, அவ்வளோதான், நம்ம கதை கோவிந்தா தான். ஓகே, நம்மளை அடிச்சிட்டானுங்க, ஆனால் அந்தளவுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்மளுக்கு ஒரு லைஃப் போயிருக்கான், விச் மீன்ஸ் நம்மளுக்கு 4 லைஃப்பில் ஒரு லைஃப் போயிருக்குன்னு தான் அர்த்தம். ரொம்பவே நல்ல விஷயந்தான் அது. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு ஷார்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இவனுங்க வேறு ஒருத்தவங்க சல்யூட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக போய் கலெக்ட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டைமை சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து கலெக்ட் பண்ணி வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. பட் அதெல்லாம் வந்து பார்க்காம வந்து போயிட்டுருக்கோம். அதனால 3 ஷார்ட்ஸுமே எடுக்கணும். அதனால தான் வந்து நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து சி ரேங்க் தவிர்த்துச்சு வேறு ஏதாச்சும் ரேங்க் எடுக்க முடியும். மோஸ்ட்டாக எஸ் ரேங்க் எடுக்கணுன்றது நான் பார்க்க கூட இல்லை. ஏன்னா இதில் எஸ் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா சாவாமல் இருக்கணும். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் இதில் வந்து சாவாமல் இருக்கிறது. ஏன்னா இந்த லெவல் வந்து சாவாமல் இருந்துடலாம். இந்த லெவல் கூட ஈஸி தான். பட் நம்மளுக்கு எஸ் ரேங்க் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் செத்தாலே வந்து எஸ் ரேங்க் அப்படின்றது வந்து கிடைக்காது. ஸோ ஓகே, நம்ம வந்து நம்மளோட பவர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த லெவலுக்குரிய பவர் வந்து டெலிபோர்ட் பண்ணலாம் நம்மளால். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் நான் இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கலாம். இந்த டோர் வழியாக போனோம் அப்படின்னா அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே இந்த சைடில் அங்கே ஒரு ஷார்ட் இருக்குது. நம்ம அந்த பேர் ஷார்ட் இருக்கலாம். ஆஹா, இது லாக்கில் இருக்குது. நம்ம அப்படி கூடி தான் வந்து எடுக்க முடியும் போல். ஓகே, நம்ம வந்து இந்த ஷார்ட் எடுத்துடலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய இந்த ரயில் ஆஃப் ஷார்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ராப்ஸு. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் கிடைக்குதுன்னா பட் அந்த ஷார்ட் மொத்தமாக 7 ஷார்ட் வரைக்கும் வரலாம். பட் அது இப்போதைக்கு நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் வரலை. ஸோ அதனால் நம்ம போகலாம். இப்போ எனிமீஸ் வந்து ரிவீல் ஆகிருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த லெவல்ன்றதை விட அடுத்த லெவலில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு பவரும் இந்த லெவல் தான். இந்த லெவல் இல்லை, இந்த பவர் வந்து எல்லா லெவலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எனிமி ரிவீல் அதாவது எனிமி ரிவீல்ன்றது வந்து எல்லா எனிமீஸுமே ரிவீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு எந்த எனிமி கரெக்டான எனிமின்னும் காமிக்கும். அது உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் அந்த
சேஞ்சஸ் அதில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு மேலே நல்லா இருக்குது. மேனுக்கு போயிட்டு நம்மளுக்கு ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இப்போதைக்கு 50 ஷார்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி சீக்ரெட்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு சீக்ரெட் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சீக்ரெட் ஏன் ஃபஸ்ட்டே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றதுமே காமிப்பேன். ஓகே, அந்த சீக்ரெட் கலெக்ட் பண்ணி நம்ம நேராக போகிறோம். அதாவது அந்த டோர் வந்து இந்த சைடில் வந்து டோர் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் நீங்கள் அங்கே போனால் தெரியும். பட் இந்த டோர் திறக்க முடியாது. ஏன்னா வந்து இதில் யாரோ நம்பர் லாக் போட்டு வச்சுருக்காங்க சொல்லி வரும். அதாவது இதுக்கு நம்மளுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்துட்டு இங்கே நம்பர் லாக் போட்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மேனருக்குள்ளே போயிடலாம். அண்ட் வந்து இப்போ பிஎஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, ரொம்ப நாஸ்டாலஜிக்கான மேனர். இந்த மேனர் தான் வந்து நான் வந்து அது வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி ஒரு மேனர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இது வந்து ரொம்ப மோசமாக இல்லையா? நீ வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு, நீ வந்து யாருமே தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நீ ஆல்ட்ரா கண்டுபிடிச்சிட்ட. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து லெஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கா. ஓகே, இப்போ நம்ம இந்த லீவை தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லீவை வந்து இழுத்துட்டு நம்ம போக ஆரம்பிக்கலாம். நேராக எதுவும் இருக்கு. ஓகே, அது எனிமி ஸ்டன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எனிமி ஸ்டன்னு. ஓகே, இந்த எனிமி ஸ்டன் எடுத்துட்டு நம்ம மெதுவாக போக ஆரம்பிக்கலாம். இந்த சைடில் வந்து அங்கிட்டு போவோம். எங்கிட்டு போனால் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இங்கேனால நம்ம இது போன டைமை விட ஷார்ட்ஸ் நல்லாவே பக்கத்துலேயே இருக்கும். அது இல்லாமல் மான்ஸ்டர்ஸ்மே, அதாவது இந்த கோல்டன் வாட்சர்ஸ்மே ஒரு எக்ஸ்ட்ராவே இருப்பானுங்க. ஓகே, இங்கே இருக்க எல்லா ஷார்ட்ஸும் சாப்பிட்றமோ அதே மண்டகசம் விட்டுடா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சைட் போய் பார்ப்போம். இங்கே நல்லா ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடு எனக்கு தெரியுதா? இது வந்து நல்லா பிரிட்ஜு. ஆனால் இது வந்து ஒரு நார்மலான பிரிட்ஜ். இன்னொரு பிரிட்ஜ் என்ன இருக்கும் அப்படின்னா கோல்டன் பிரிட்ஜ் இருக்கும். அதாவது கோல்டன் ட்ராப்பை யூஸ் பண்ணி அந்த பிரிட்ஜு வந்து இருக்கும். அந்த பிரிட்ஜுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நடுவில் வந்து ஒரு கோல்டன் ட்ராப் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். கரெக்டாக ஒருத்தர் நம்மளுக்கு வாசலில் வந்து எங்கேப்பா ஓடுறீங்கன்னு சொல்லி வந்து அடிச்சிட்டான். ஓகே, பிஎஸ் என்ன சொல்கிறான் அப்புறம் நான் என்ன சொன்னேன், கல்லும் குச்சியும் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை எப்போ சொன்னான்னு எனக்கும் புரியல. ஓகே, இங்கே இருக்க இந்த எனிமியோட ரிவீல் ஷாட் எடுத்துக்கலாம். இது மூலிமா எல்லா எனிமீஸுமே ரிவீல் ஆயிடுவாங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து மேஸ்லேயுமே பார்த்துருப்போம். ஐயோ, அவங்க ட்ராப் செட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, அவங்க வந்து ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க. நீ வந்து போய் என்னோட ஷாட் எடுக்கக்குள்ளே வெட்டிக்காது அவனைய. நீ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டைலஸ் ஆவியா அப்படிலாம் பிஎஸ் தமிழில் வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கா. அவன் வந்து இருக்கால. ஆனால் நம்மளை உட்காந்து வந்து ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லிட்டு நம்மக்கிட்டே எல்லா கொஸ்டினுமே நம்மக்கிட்டே கேட்க. ஓகே, இன்னும் அதில் வந்து ஒரு 2 ஷார்ட் தான் இருக்குது. டக்குன்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா நம்மளை கொண்டு இருப்பானுங்க இவங்க வேற. ஓகே, இந்த சைடில் இருக்க ஷார்டை போயிட்டு எடுத்துடலாம். இங்கெல்லாம் இருக்க ஐயோ இவன் வேற வந்துட்டானுங்க. டே விட்டுடா. ஓகே, நம்ம இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் ஷார்ட் எடுத்து நேராக ஓடணுமே. ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க. சரி, ஓகே, டக்குன்னு நேராக ஓடிட்டு இங்கே வந்து ஒரு சீக்ரெட் வால் இருக்குது. இந்த வாலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ஒரு ஷார்ட் தான் இது. வந்து ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இந்த சீக்ரெட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சீக்ரெட் வால்குள்ளே இருக்கும்போது சீக்ரெட் ரூம்ஸ்குள்ளே இருக்கும்போதே யாராலுமே நம்மளை வந்து கேட்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம நேராக போகலாம். நேராக போயிட்டு அந்த சைடில் என்ன ஷார்ட்ஸ் கிடைக்குச்சு, அந்த சைடில் என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் வருதுன்றத போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, இங்கே இந்த சைடில் 4 பேர் 4 ஷார்ட்ஸுக்கு 2 பேர் ஒன்று தொடச்சுறானுங்க. ரொம்ப கஷ்டம்தான். இப்படியே போச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து இந்த லெவலில் முடித்த மாதிரி தான். ஆஹா, திருப்பி ஒரு ஷார்ட்ஸா. இது வந்து அப்கிரேட். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா அப்கிரேடடான ட்ராப்பாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து அதில் வந்து நார்மல் ட்ராப் ப்ளஸ் வந்து இந்த ஹேங்கிங் ட்ராப் 2 ட்ராப் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ராப் செட் பண்ண வேண்டியது நம்ம தலையை உருட்டுறானுங்க இவனுங்க வேறு. ஓகே, இப்போதைக்கு வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஷார்ட்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப நேரமாக நான் கரெக்ட் பண்ணேன்னா உங்களுக்கும் பார்க்கணுமா நீ போர் அடிக்கணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் அவ்வளோ நேரம் பேசவும் முடியாது. ஆனால் நம்ம வந்து இந்த இப்போதைக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 169 இருக்கும். நான் இப்போ வந்து 100க்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம்.
என்னடா 100 தானே கொண்டு வரேன்னு சொன்னேன், இப்போ என்ன அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து கட்சின்னு வந்துச்சு. ஸோ அதனால நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் ரூம் தான். இந்த ரூமில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஹியூமனையுமே கோல்டு கோட் பண்ணி அவங்க வந்து ஸ்டாச்சூஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரிங்கை யூஸ் பண்ணி பவர் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது மாதிரி வருது, மெமரி மாதிரி வருது. இதுதான் என்னோடய இதுவாக சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ அது பக்கத்துலேயே ஒரு நோட் யாரோ எழுதியிருக்காங்க. அது வந்து ஈவுக்கு ஒரு நோட் எழுதி வச்சுருக்காங்க. அந்த நோட் பார்க்குறோம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு தக்கன ரொம்பவே வந்து அடிவாகாமல் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நான் எஸ்கேப் ஆகும்போது நல்லாவே வந்து என்னோடய லெஃப்ட் ஷோல்டரில் நல்லா அடிச்சிட்டா. நான் வந்து எப்படியோ வந்து அதில் செத்துருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போவும் என்னால் வந்து அவளோட சீப்பை வந்து கேட்க முடியுது. ஆனால் அவள் வந்து அந்த ரெலம்லேக்குள்ளே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு கேட் பூட்டி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து இதுதான், இந்த கேட் தான் பூட்டி இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரூல்ஸ்லாம் ரொம்ப வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் இந்த இதே நான் ஸ்கிப் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி அவங்களே கேள்வி கேட்டுட்டு இந்த டோர் வழியே யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக கதவை பூட்டிடுறாங்க. இப்போ அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. அந்த மேனர் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மேனர் பக்கத்தில் வந்துட்டாங்க. அதனால தான் நம்மளால் வந்து அப்படி கூடி வழியாக வர முடியல. நம்ம வந்து இப்படி கூடி இருந்தால் வந்தோம். ஸோ இப்போ வந்து அவங்க அந்த ரூம், நம்ம இப்போ எந்த ரூமில் இருக்கோமோ அந்த ரூமுக்கு இப்போ வந்திருக்காங்க. அந்த ரூமில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய கோல்டு வந்து ஏதோ அந்த மினாஸ் கிங்கை பற்றி தான் எனக்கு சொல்ல வருது. ஆனால் அவங்க வந்து நிறைய பேரை வந்து சாவடிச்சு இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த கேர்ஸ் ஷோல்ஸ்லாம் அவங்க வந்து விடலை. அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இதுவுமே வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து அந்த ஷார்ட் தான் ரொம்ப முக்கியமானது மாதிரி அது நினைக்குது அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 67க்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து 196 அதில் இருந்தோம். அதை நம்ம கட் பண்ணி இப்போ 67க்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கோல்டு ட்ராப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐயோ வந்துட்டானுங்களா, எருமைகளை ஏன்டா என் வீடாக வாங்குறீங்க. சரி ஓகே, நம்ம சாவ போகிறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் மிஸ் அவன் அந்த சைட் போயிட்டு சுற்றிட்டு வரலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த வழியை தப்பிச்சிட்டோம். டக்குன்னு போயிட்டு நம்ம இந்த டோரை வந்து ஓகே, இந்த சைடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வால் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சீக்ரெட் வால் ஓப்பன் பண்ணிச்சுக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மான்ஸ்டர்ஸால் இதுக்குள்ளே வர முடியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வர முடியுது பட் வந்து சீக்ரெட் வாலாக இருந்தாலுமே இது வர முடியுது. இங்கே ஒரு கோல்டு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதாவது ட்ராப், கோல்டன் ட்ராப் வச்சுருக்காங்க. நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு. கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து அடிச்சிட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு ஒரு லைஃப்பை வந்து கட் பண்ணிட்டானுங்க. ஐயோ, நம்ம செத்து போயிட்டோம். ஓகே, நம்ம இப்போ வந்து ரிவே பண்ணிக்கலாம். அந்த சைடாக அந்த யூஸ் போக முடியுது. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிப்போம். பியூஸ்ட் இருக்குனால நல்லா ஃபாஸ்ட்டாகவே போகும். அண்ட் நம்மக்கிட்ட இருக்க டெலிபோர்ட்டுமே வந்து நல்லா டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது சில இடத்துங்களில் யூஸ் ஆகலாம். பட் வந்து மோஸ்ட்டாக வந்து டார்க் டிசெப்ஷனுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து டார்க் டிசெப்ஷனுக்கு சூப்பர் டார்க் டிசெப்ஷனுக்கு யூஸ் ஆகாது. டார்க் டிசெப்ஷனுக்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். ஓகே, இன்னும் நம்மளுக்கு வந்து 19 ஷாட் தான். ஐயோ, இவனுக்கு வேறு வந்துட்டானுங்க. இப்போ நான் சொல்லிட்டு ஒரு சுற்றி விட்டுட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். பட் வந்து இவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கான்னா நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரமாக போயிடுச்சுன்னா கேம் வந்து உங்களுக்கு போர்டு காமிச்சோன்னால இவனை ஒரு டைம் சுற்றி விட்டு நான் ஃபாஸ்ட்டாக நேராக போகலான்னு நினச்சேன். அவன் கரெக்டாக ஆப்போசிட்டில் நின்றுட்டான். அதனால இப்போ பிஎஸ்என் சொல்கிறா அப்படின்னா, எப்படி நீ வந்து ஸ்டைலாக செத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவள் எப்படி சாவாதோ எனக்கும் புரியல. அது செத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆஹா, இப்படி கூடி போக முடியாது. நம்ம நேராக அந்த ஒரு ஆக்ஸ் ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஸ் ஸ்ட்ராப்பை தாண்டி தான் போகணும். சரி ஓகே, நம்ம ஏதோ தாண்டி போயிடலாம். ஓகே, நம்ம டெலிபோர்ட் பண்ணலாம். ஓகே, இன்னும் நம்மளுக்கு 8 ஸ்டார்ட் தான். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரிய ஸ்டாச்சு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், ஷார்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்து தெரியுமா அந்த ஆல்டருக்கு போகணும். விட்டுருங்கடா. ஓகே, நம்ம ஆல்டருக்கு மட்டும் இப்போ நம்ம போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஆல்டருக்கும் போகிறதுக்கு வந்து நீ எவனுமே வரலை. மாலைக்கு போடுவான். மாலைக்கிட்ட இருந்தால் தப்பிக்கணும். மாலை ஆப்போசிட் விட்டுருடா. நான் டெலிபோர்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து முடியலை. ஓகே, இப்போ நம்ம வந்து செத்துட்டோம். ஆனால் வந்து நம்ம முன்னாடி வந்துடலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஓடணும்னு அவசியம் இல்லை. ஃபாஸ்ட்டாக போய் டக்குன்னு வந்து ஷார்ட் எடுத்துடலாம். ஓகே, நம்ம ஷார்ட் எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்ம வந்து மேஸ் முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேனர் நல்லாவே சுத்த விட்டுருக்காங்க. பாஸ் ஃபைட் எந்த அளவுக்கு மோசமாக இருக்க போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா
இதுலேயே அவருக்கு வந்து நிறைய வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த வெளி இருக்குதுங்களா அந்த சைடு போகலாம். ஆனால் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டக்குன்னு வந்து ஒருத்தன் வந்துடுவான். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் தெரியும். வந்து நம்பர் லாக் போடும்போதே நம்ம கண்டிப்பாக நம்பர் பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் வந்து நம்ம அப்படி கூடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை லாக் பண்ணுவாங்க. இன்னொருத்தன் டக்குன்னு அந்த சைடு வந்துடுவான். அந்த மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அவனை பார்த்தா ஸ்டாப் ஆகலாம் மாட்டான். ஐயையோ ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கான். இவன் ஆக்ஸ் தான் வச்சுருக்காங்க. தூக்கி எரிஞ்சிட்டானே. ஆக்ஸை வேறு நம்ம மேலே தூக்கி எரிஞ்சுன்னா நம்ம கதையே முடிஞ்சிடுமே. இப்போ மாலைக்கு வேறு இங்கே வந்துட்டான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா நீ அந்த கையில் கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பூட்டு இருக்குது. அந்த கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க. அந்த ஆக்சஸ் வந்து யூஸ் ஆகலாம். ஆனால் அந்த ஆக்ஸ் யூஸ் ஆக எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவள் அவ்வளோ அப்படி ஆக்ஸ் தூக்கி எறிகிறான். ஸோ 2-3 செகண்ட் அங்கே நின்றோம் அப்படின்னா அவன் நம்ம மேலே எய்ம் பண்ணும்போது தெரியாமல் அவன் அங்கே அடிச்சிடுவான்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே இவனுக்கு வேறு துரத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ பூஸ்ட் வேணும். டக்குன்னு பூஸ்ட் போடணும். இந்த மாதிரி நம்ம ஒரு சுற்றிடுவோம். சுற்றிட்டு வரும்போது நம்ம கரெக்டாக வந்து பூஸ்ட் போட்டலாம். ஓகே நம்ம வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இங்கே ஒரு 2 செகண்ட் நின்னா போதும். ஒரு 2 செகண்ட் கூட நின்றுப்போம். நம்ம டக்குன்னு போயிடலாம். ஆஹா எனக்கு கேட் திறக்கலையே. ஃபஸ்ட்டு போவோம். வேறு கொஞ்சம் ஓப்பன் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளை வந்து உட்காந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே நம்ம வந்து டெலிபோர்ட் பண்ணிக்கலாம். ஆஹா நம்மளை கொண்டுருவானுக்கு போலையே விட்டா. இவனுக்கு வேறு சுத்த அந்த ஆக்ஸை தூக்கி எடுத்துக்கிட்டு இருக்கான் வேறு. இப்போ நம்ம டெலிபோர்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக போவோம். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் நின்னோன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஐயோ இவனுக்கு வேறு ஒருத்தங்க தூக்கி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த ஆக்ஸ் வந்து இந்த கேட்டு மேலே படுற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே இந்த கேட் மேலே பட்டுச்சுன்னு ஓகே இந்த ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டக்குன்னு வந்து போர்ட்டலுக்கு தான் ஓட போகிறோம். நான் பி ரேங்க் கிடச்சா எனக்கு நல்லது தான். ஓகே நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே டெட்லி டிகேடன்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்க? சி ரேங்க். சக்ஸஸ்ஃபுல்லாக சி ரேங்க் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா 12 டைம் நம்ம செத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் லவ் யூ ஆல்.